ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு பாராட்டின இந்த இரக்கத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த ஊழியத்தை செய்து வருகிற ஸ்ரீனிவாசன் பிரதர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நான் மிகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அவருடைய உள்ளத்திலே போட்ட ஒரு தீப்பொறி இன்றைக்கு அநேக ஆயிரங்களை சந்திக்கும்படி ஆண்டவர் இரக்கம் பாராட்டிக் கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அதே ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரத்தில் நான் முடிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஒரு நிமிடம் அப்படியே உட்கார்ந்தபடியே கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் எங்களோடு பேசும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். உண்மையாக கேட்கணும். ஆண்டவரே, எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க. என்னோடு என்ன செய்யுங்க, பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி வாய்களை திறந்து எல்லாம் கேளுங்க பார்ப்போம். அவர் பேசுகிற தெய்வம், அவர் நம்மோடு பேசுகிற தெய்வம், தம் ஜனத்தை சந்திக்கிற தெய்வம், தம் ஜனத்தை விசாரிக்கிற தெய்வம், தம் ஜனத்தை பலப்படுத்துகிறவர், தம்முடைய ஜனத்தை யுத்தம் செய்ய வைக்கிறவர். பகல் வேலை நம்மத்தில் அவர் வந்திருப்பதற்காக எல்லா வாய்களை திறந்து நன்றி ராஜா. இந்த சத்தம் வெளியே வரட்டும், வாய்கள் துறக்கப்படட்டும். அவர் இஸ்ரவேலின் துதின் நடுவில் உலாவி வருகிறவர். துதிக்கிற தம்முடைய ஜனத்தின் நடுவில் அவர் வசிக்கிற தெய்வம். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை நான், மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே உமக்கு ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை நான், மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே உமக்கு ஆராதனை. கைகளை தட்டி எல்லா கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கே எல்லா மகிமை, உமக்கே கனம், உமக்கே எல்லா புகழ்ச்சியும் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு நீர் பேசுவீராகப்பா, எங்களோடு நீர் பேசுவீராக. நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும், நம்முடைய ஜனத்தை உயிர்ப்பித்தருளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? கை தான் உயருது, சத்தம் வர மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க பாபா.
இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 4:19. எல்லாம் எடுத்துட்டீங்களா? அந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். அருமையா ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்தார் சகோதரர். ஆண்டவருடைய உள்ளத்திலே போட்ட அந்த அழுக்குரல், ஆண்டவருடைய உள்ளத்திலே போட்ட அந்த விதை, அவருடைய உள்ளத்தில் போட்ட அந்த ஆத்தும பாரம் ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்க வைக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். பவுல் சொல்லுகிறார், உங்களை பெற்றெடுக்கும்படி உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பாப்போம். நல்ல கையை தட்டி, நல்ல சுறுசுறுப்பா கையை தட்டி ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். ஒரு ஊழியனுக்குள்ளாக, ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக ஆத்துமாக்களை குறித்த அந்த வலி இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சபைகளை குறித்த அந்த வலி இருக்கணும். ரெண்டு விதமான ஜெபம். தனக்காக ஜெபிக்கிற ஜெபம், இன்னொன்று மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்காகவே இன்னைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? மற்றவர்களுக்காக நாம் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கும் போது, அவர்களுக்காக நாம் அழுகும் போது நம்முடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். இது தேவன் வச்ச நியதி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கட்டளையும் இல்லாமல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை யாருக்கும் கொடுக்கிறவர் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு வீடு கட்டுவேன், உனக்கு பங்களா தருவேன், உனக்கு கார் தருவேன், உனக்கு உன்னை தலைகளை நிற்க வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களிலும் அதற்கு பின்பாக ஒரு கட்டளை இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தான் ஜனங்கள் விரும்புகிறார்களே ஒழிய கட்டளைகளை அவர்கள் கண்ணோக்கி பார்ப்பதே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற, நம்முடைய ஜெபத்தை கேட்க, நம்முடைய குடும்பங்கள் உள்ள பாரங்களை மாற்ற, நமக்கு இருக்கிறதான இந்த கஷ்டங்களை, வேதனைகளை கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, நாம் முழங்கால் படியிடுவதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவை இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளும் இந்த வலி இருக்கணும். ஆத்துமாக்களை குறித்த ஒரு வலி, தேசத்தை குறித்த ஒரு வலி இருக்கணும், சபைகளை குறித்த ஒரு வலி இருக்கணும். பவுல் சொல்லுகிறார், சபைகளை குறித்த இந்த பாரம் நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் வருகிற நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆத்துமாக்களை குறித்த வலி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். பவுல் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். கற்ப வேதனைப்படுவது என்றால் என்ன? ஒரு தெய்வீக துக்கம். ஆத்துமாக்களுக்காக வியாகுலப்படுகிற ஒரு துக்கம், ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்தில் கெஞ்சி நிற்கிற ஒரு அனுபவம், வியாகுலப்பட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவம், ஆத்துமாக்களுக்காக தன்னை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாயிருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கைகளை தட்டி
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வலி இருக்கணும். ஒரு குடிகாரனை பார்க்கும்போது இந்த வலி உனக்குள்ள வரணும். ஆண்டவரே, இவரை எப்படியாவது தொடுங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாத குடும்பங்களை நீ பார்க்கும்போது உனக்குள்ள அந்த வலி வரணும். அவர்களை பார்க்கும்போது இந்த வலி நமக்குள்ளே வருமே, ஆனால் நாமும் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வேதனை ஆத்துமாக்களை குறித்த வேதனை, தேசத்தை குறித்த ஒரு வலி நமக்குள்ள வரணும். எவன் ஆட்சி செஞ்சா என்ன அப்படின்ட்டு போக கூடாது. இன்னைக்கு அநேகருடைய ஜெபத்தை கவனிச்சு பாருங்க. நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் அநேகருடைய ஜெபத்தை கவனிச்சு பாருங்க. நான் நல்லா இருக்கணும் சொல்லுங்க, அட சொல்லுங்க. நம்ம வீட்டில் அப்படித்தானே ஜெபிக்கிறோம். தேசத்தை குறித்த கவலை இல்ல, ஆத்துமாக்களை குறித்த கவலை இல்ல. தேசத்துல மழை வந்தா என்ன, வராம போனா என்ன, யார் ரட்சிக்கப்பட்டா என்ன, ரட்சிக்கப்படாம போனா என்ன, எந்த சபையில உத்தரப்பட்டா என்ன, வாழ்க்கையில் அவங்களுடைய ஜெபம் எல்லாம் நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அட சொல்லுங்க, சொல்றவாது சொல்லுங்க. நான் சொல்றவாது அப்படியே பின்னாடி சொல்லுங்க. நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் கற்ப வேதனை படுகிறேன். உங்களுக்குள்ள அந்த வலி வரணும். ஆத்துமாக்களை குறிச்ச ஒரு வலி, தேசத்தை குறிச்ச ஒரு வலி, ஊழியங்களை குறிச்ச ஒரு வலி. தேவனால் தொடப்பட்டவனுக்கு மாத்திரம்தான் இந்த வேதனை புரியும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் ஞானியின் இடத்துல 2 ஸ்திரீகள் வருகிறார்கள். ஒருவள் சொல்லுகிறாள், இந்த குழந்தை என்னுடைய குழந்தை தான் என்றா. மற்றொருவள் சொல்லுகிறாள், இந்த குழந்தை என்னுடையது என்று சொல்கிறார். ஒரே குழந்தையை குறித்து 2 பேரும் உரிமை பாராட்டுகிறார்கள். சாலமோன் ஞானியிடத்தில் கொண்டு வந்த போது அவன் என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியல. கர்த்தர் கொடுத்த ஒரு அனந்த ஞானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. ஒருத்தி சொல்றா என் குழந்தை தான், மற்றொருத்தி சொல்றா அதுதான் என் குழந்தைன்னு சொல்றா. சாலமோன் என்ன செய்கிறான்? கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி போர்ச்சேகரன் ஒருவனை கூப்பிடுகிறார். வாயா இங்க, ஒரு அருவாள் எடுத்துட்டு வா, ஒரு பெரிய பட்டயத்தை எடுத்துட்டு வா, இதை 2 வெட்டி ஆளுக்கு பாதியா கொடுத்துரு அப்படின்னா. வேதம் சொல்லுகிறது, அந்த உண்மை தாயினுடைய குடல் துடித்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுகிற சத்தம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உண்மை தாயினுடைய குடல் துடித்தது. ஆத்துமாக்களுக்காக உன் குடல் துடிக்கணும், தேசத்திற்காக உன் குடல் துடிக்கணும், ரட்சிக்கப்படாதவர்களுக்காக சபைகளுக்காக உன் குடல் துடிக்கணும். அதுதான் யா ஊழியம். கைகளை தட்டி, அதுதான் கிறிஸ்தவன். அவங்க தான் கிறிஸ்தவங்க. பைபிள் எடுத்துட்டு வந்து வெள்ளை துணி போட்ட உடனே, பைபிள் எடுத்துட்டு வந்த உடனே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிட முடியாது. இந்த வலி நமக்குள்ள வரணும். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இந்த வலி இருக்கணும். உங்க ஜெபத்துல, குடும்ப ஜெபத்துல, தனி ஜெபத்துல தேசத்தை குறித்துள்ள ஒரு வலி உனக்குள்ள இருக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து, பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து, குடிகாரனை ரோட்ல பார்க்கும்போது, சமாதானம் இல்லாத குடும்பங்களை பார்க்கும்போது இந்த வலி உனக்குள்ளே வருமே, ஆனால் கர்த்தர் வருகிற நாட்களில் உன்னை பயன்படுத்த போகிறார். உன்னை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை கொண்டு உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை கொண்டு உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க சொல்லாமலே உங்க பிள்ளைங்களும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க கேட்காமலே உங்க பிள்ளைங்க இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாறுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீ மற்றவர்களுக்காக அழுகிறபடினால உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு இயேசு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், பொண்டாட்டி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்க வரமாட்டாரு. மற்றவர்களுக்காக நீ அழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். உனக்கு வலிக்கிற மாதிரி நீ அழணும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுகிற, ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்காக நான் கற்ப வேதனை படுகிறேன். இந்த வேதனை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயினுடைய வேதனை பாடுகள் என்ன என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு ஸ்திரீயானவள் சொல்லித்தான் நமக்கு புரியணும் இல்லை, வேதம் எல்லாவற்றை குறித்தும் அழகாக எழுதியிருக்கிறது. ஒரு கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரீ என்னென்ன பாடுகளை அனுபவிக்கிறாள் என்று வேதம் ஒவ்வொன்றாய் தெளிவாய் விளக்குகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா, சத்தமார் அல்லேலூயா சொல்லுவோம். ரோமர் 8:22 வாசிக்கிறோம், கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரீயானவள் தவிக்கிறாள். எப்பொழுது குழந்தையை பெற்றெடுக்க போகிறேன் என்று என்ன செய்கிறாளாம்? தவிக்கிறாளாம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக இந்த தவிப்பு இருக்கணும். ஆத்துமாக்களை குறித்த தவிப்பு, இந்த தேசத்தை குறித்த தவிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். சபைகளை குறித்த தவிப்பு, ஊழியங்களை குறித்த தவிப்பு உனக்குள்ளே வறுமையானால் நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கப்பா, சத்தமோர் அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்ரீனிவாசன் பிரதரை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவருடைய அடிக்கடி அவருடைய காரியங்களை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். காரணம் என்ன? எந்த மனுஷனை கர்த்தர் தொடுகிறாரோ, அந்த எந்த மனுஷனுக்குள்ளே இந்த விதையை கர்த்தர் வைக்கிறாரோ அந்த மனுஷன் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவான். கையை வைத்து அல்லையா சொல்லுங்க, சத்தமார் அல்லையா சொல்லுங்க. வேலை இல்லாம இல்ல, இருக்கிற பணத்தை குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக செலவு பண்ணாம தெரியாம இல்ல, கர்த்தருக்கென்று விதைக்கிறபடினால அவரும் அவருடைய சந்ததியும் இந்த பூமியிலே பலத்து இருக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பாப்போம். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்காக நாம் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும்? வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரீக்குள்ளாக இருக்கிற தவிப்பு, எப்பொழுது எனக்கு விடுதலை வரும், எப்பொழுது என் குழந்தை நான் பெற்றெடுப்பேன், எப்பொழுது என் பிள்ளையினுடைய முகத்தை பார்ப்பேன், இந்த ஒரு தவிப்பு உனக்குள்ள வரணும். ஆத்துமாக்களை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து, அரசாள்கிறவர்களை குறித்து இந்த தவிப்பு உனக்குள்ளே வறுமையானால் கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க போறாருன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா. யாரெல்லாம் என்னை ஆசீர்வதிக்கணும், என் மனைவி ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளை ஆசீர்வதிக்கணும், இயேசுவின் நாமத்தில் ஆமேன் என்று சொல்லுகிறவங்க எல்லாம் இருந்த இடத்திலே தான் இருப்பாங்க. யார் மற்றவர்களுக்காய் கண்ணீர் வடிக்கிறார்களோ, யார் மற்றவர்களுக்காக அழுகிறார்களோ, யார் மற்றவர்களுக்காக வியாகுலப்படுகிறார்களோ, பிரசவ வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீயை போல கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பமும் உயரத்தில் கொண்டு வரப்படும். தேசம் அந்த சந்ததியை அறியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படணும். நாம ஜெபிக்கிறோம், நாம சொல்றோம், ஆனா மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்கிறது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. எங்களுடைய சபையிலே நான் சொல்லி கொடுத்திருக்கிற ஜெப முறை என்னவென்று சொன்னால், முதல்ல நீ தேசத்துக்காக தான் நீ ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா. யாருக்காக? தேசத்துக்காக ஜெபி. ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீ ஜெபி, சபைக்காக ஜெபி. அப்புறம் கடைசியில் உனக்கு நேரம் இருந்ததுன்னா ஜெபி, இல்லாட்டாலும் நீ ஜெபிக்க உனக்கு நேரமே இல்லாட்டாலும் கர்த்தர் உன் குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் என் மனைவியும் எங்களுக்காக ஜெபித்தது குறைவு, உலகத்துக்காக, ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தது நிமித்தம் கர்த்தர் என் பிள்ளைகளை சொல்லாமலே கேட்காமலேயே உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வைச்சார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமோர் அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ஒரு பாரத்தை எனக்குள்ள தாங்காண்டவரேன்னு இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். இந்த ஒரு வலியை எனக்குள்ள தாங்காண்டவரே. இந்த ஊழியத்துக்காக நீங்க தினந்தோறும் ஜெபிக்கணும். இந்த ஊழியம் அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த ஊழியத்துல அவங்க பணம் இல்லாம நின்றக்கூடாது. இந்த ஊழியத்துல அவர் ஆண்டவர் என்ன செய்யணும்? கூட துணை நிற்கணும். நாம அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும். இந்த ஒரு வலி நமக்குள்ள வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
ஒரு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீ அவள் தனக்குள்ளே தவிக்கிறாள். எப்பொழுது எனக்கு விடுதலை உண்டாகும், எப்பொழுது குழந்தை பிறக்கும், எப்பொழுது என் பிள்ளையினுடைய முகத்தை பார்ப்பே, இந்த ஒரு வாஞ்சை உனக்குள்ள வரணும். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எப்பொழுது என் நிமித்தம் ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்தப்படுகிற ஜனங்களை நான் பார்க்க வேண்டும் என்ற தவிப்பு உனக்குள்ள வரணும். நான் கர்த்தருக்குள்ள ஆண்டவர் ஜனங்களை நடத்தணும், என்னால ஜனங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருக்குள்ள வர்றதை நான் என் கண்ணு பார்க்கணுங்கிற தவிப்பு உனக்குள்ள வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ கட்டின வீடு பரலோகம் வராது, நீ வச்சிருக்கிற நகை பரலோகம் வராது. நீ எந்த ஆத்துமாவை நீ ஆதாயப்படுத்தினாயோ அந்த ஆத்துமா உனக்கு கிரீடமாக பரலோகத்துக்கு வரும். கைகளை தட்டி, கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஆகவே ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், ஆத்துமாக்களை குறித்த ஒரு வழி. பவுல் சொல்லுகிறார், ஜனங்களுக்காக உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரீயை குறித்து நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 48:6 வாசிக்கிறோம், அவளுக்கு உண்டாகிற ஒரு நடுக்கம், ஒரு கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரீக்கு உண்டாகிற ஒரு நடுக்கம், உனக்குள்ள அந்த நடுக்கம் வரணும். ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கிற அந்த நடுக்கம் உனக்குள்ள வரணும். தேசத்திற்காக ஒரு நடுக்கம் உனக்குள்ள வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். நான் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும். இந்த ஜெபத்தை நிறுத்தணும். என்ன செய்யணும், என்ன செய்யணும்? எல்லாம் ஆஃப் ஆயிட்டீங்க போல இருக்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்போம். இந்த ஜெபத்தை முதல்ல என்ன செய்யணும்? கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த ஜெபத்தை முதல்ல நிறுத்துங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். எப்ப? இந்த ஜெபத்தை நீங்க செய்யும் போது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை என்ன செய்தார்? மாற்றினார். இதாங்க ஜெபத்தினுடைய முறை. எடுத்த உடனே நமக்கு ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் ஆமென் அப்படின்னு மூடி வச்சுட்டு போயிடுறோம். எந்த இடத்துல எந்த சபையை அடிச்சா என்ன, உதைச்சா என்ன, எனக்கு என்ன, நான் இங்க சுகமா இருக்கிறேன்னு. தேசத்தை குறித்த ஒரு வலி நமக்குள்ளே வறுமையானால் கர்த்தர் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியும் இந்த உலகத்துல ஆசீர்வாதமாக வைப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு முதற்கொண்டு நம்முடைய ஜெபத்தை என்ன செய்யணும்? சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்லுங்க. இனி நம்முடைய ஜெபம் என்ன செய்யணும்? அட சத்தமா சொல்லுங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு சத்தமே வருமா? உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டாதான் தெரியும் இவங்க எவ்வளவு சத்தம் போடுவாங்கன்னு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கற்ப வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீயினுடைய காரியத்தை குறித்து வேதம் அங்கே தெளிவாக சொல்லுகிறது. எரேமியா 30:6 வாசிக்கிறோம், அவளுக்கு உண்டாகிற வாதை இடுப்புகளின் மேலே கைகளை வைத்துக் கொள்கிறார். பல நேரத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம், கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரீகள், கற்பவதிகள் என்ன செய்கிறார்கள்? இடுப்புல கை வச்சுக்கிறாங்க. வேதனை தாங்க முடியாம, வாதை தாங்க முடியாம இடுப்பின் மேல் கைகளை வைத்துக் கொண்டு அவருடைய முகமெல்லாம் என்ன செய்தான்? வெளுத்து போகிறது. பார்த்துருக்கீங்களா? முகமே என்ன செஞ்சிடும்? அப்ப சொல்லிடுவான் சிலவங்க, பாருங்க டாக்டர் காட்டிலும் ரொம்ப மூலக்காரங்க, அவங்க முகத்தை பார்த்தே பொம்பளை புள்ள தான் பிறக்க போகுது. எப்படி? இவங்க தான் ஸ்கேன் எடுத்து பார்த்த மாதிரி முகத்தை வச்சே சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப அழகாயிட்டே வர்றாங்கன்னா பொம்பளை புள்ள பிறக்க போகுது, ரொம்ப வாடி இருந்தாங்கன்னா பையன் பிறக்க போறான். அல்லேலூயா. நம்ம ஆளுகளை படிக்காமையே டாக்டர் ஆனது நம்ம ஆளுக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கண்ணு கொஞ்சம் மஞ்சளா இருந்து பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுதுன்னா உடனே என்னன்னு சொல்லிடுவோம்? பரவாயில்லையே, உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் போல இருக்கு. அல்லேலூயா.
கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரீயானவள், அவளுடைய முகம் என்ன செய்கிறது? வெளுத்து போகிறது. தேசம் போய்கொண்டிருக்கிற நிலைமை எப்படி என்ன என்பதை நீ அறிந்தாயானால் உன் முகமும் வெளுக்கும். ஆயிரங்களை கொடுத்து இன்னைக்கு என்ன செய்யறான்? ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துடுறான். அது அல்ல. தேசத்தை குறித்த பாரம் முகத்துல தெரியணும். ஆத்துமாக்களுக்காக நீ அழுகிறது உன் முகத்துல தெரியணும். ஜனங்களுக்காக நீ ஆண்டவர் சமூகத்தில் வேதனைப்படுகிற இந்த காரியம் உன் முகத்துல தெரியணும். அகத்தின் அழகு முகத்தை பார்த்தாவே தெரியும் இது செபிக்காதது அப்படின்னு. முகத்தை பார்த்தாவே தெரியும் இது ஆத்துமாக்களை குறித்து எந்த பாரம் இல்லைன்னு தெரியும். சபையை குறித்து எந்த பாரமும் இல்லைன்னு தெரியும். ஊழியங்களை குறித்து எந்த பாரமும் இல்லைன்னு தெரியும். ஏன்னா முகத்தை பார்த்தாவே தெரியும். ஒரு கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரீனுடைய முகம் எப்படி இருக்கும்? முகம் வெளுத்து போய் இடுப்புகள் மேல் கைகளை வைத்துக் கொண்டு வேதனை தாங்க முடியாமல் இருக்கிற ஒரு ஸ்திரீ. ஆத்துமாக்களை குறித்து இந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாப்போம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீகா 4ஆம் அதிகாரம் 9-10 நான் வாசிக்கிறோம். அம்பாயப்பட்டு வேதனைப்படுகிற கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாளாம்? அம்பாயப்பட்டு வேதனைப்படுகிறாளாம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அம்பாயப்பட்டு வேதனைப்படுகிற ஒரு அனுபவம் உனக்குள்ள இருக்கணும். வெறுமனே பைபிளை தூக்கிட்டு வந்துடாத. வெறுமனே ஆலயத்துக்கு போற, என் பேர் ஆலயத்தினுடைய பதிவேட்டில் எழுதியிருக்கு, இங்க எழுதினா பத்தாது, உன் பேர் பரலோகத்தில் எழுதப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆலயத்துடைய ரெஜிஸ்டர்ல உன் பேர் எழுதினா பத்தாது, உன் பேர் பரலோகத்தில் காணப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அம்பாயப்பட்டு ஜெபிக்கிறவள், அம்பாயப்பட்டு வேதனைப்படுகிறவள், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும்படிக்கு அவள் செய்கிற காரியம். இந்த வந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு பாரத்தை எனக்குள்ள வையுங்க ஆண்டவரே. இதுவரை இந்த உலகத்தில் எனக்காகவே நான் வாழ்ந்துட்டு, என் குடும்பத்துக்காகவே நான் வாழ்ந்துட்டு, என் பிள்ளைக்காகவே நான் வாழ்ந்துட்டு, இனி நான் ஆண்டவரே உமக்காக நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிற அந்த பாரத்தை எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு தீக்குச்சி காட்டை கொளுத்துகிறது போல நீங்க இருக்கிற இடத்துல பக்கத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தொடப்படுவார்கள். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி உங்களை தேடி வருவாங்க. அக்கா எனக்காக ஜெபிங்க, என் குடும்பத்துக்காக ஜெபிங்க, என் புருஷனுக்காக ஜெபிங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபிங்கன்னு உன்னை தேடி வருகிற நாட்கள் வரும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஊழியத்தோடு நீங்கள் இணைந்து செயலாற்றும் பொழுது அதிக பலனை உண்டு பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதத்தில் இன்னும் வாசிக்கிறோம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, முதல் விசை பிள்ளை பெறுகிறவனுடைய வியாகுலம். ஒரு அல்லேலூயா. தூங்குற எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுக்கு இடையில அதுக்கு ஒரு 2 அல்லேலூயா வரத்தான் செய்யுது. அல்லேலூயா. முதல் விசை பிள்ளை பெறுகிறவளுடைய வியாகுலம். ஒரு கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இடத்திலே காணப்படுகிற இந்த வேதனை ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வரணும். ஆமென். ஒரு ஊழியனுக்குள்ள இருக்கணும். அழுகிற ஒரு ஊழியனை பார்த்தா நமக்கு தெரியும். அழுகிற விசுவாசியை பார்த்தா தெரியும். ஆத்துமாவுக்காக போராடுகிற ஜனங்களை பார்த்தா நமக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வியாகுலத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. இந்த ஒரு தெய்வீக துக்கத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்துமாக்களை பார்க்கும்போது, ஒரு குடிகாரனை பார்க்கும்போது, உலகத்திலே பலவிதமான பாவங்களை நாம் பார்க்கும்போது, ஆண்டவரை விட்டு வழி விலகி போகும்போது,
விக்கிரகங்களுக்கு முன்பாக அவர்கள் கையெடுத்து நிற்கிறதை நீ பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு வலி வரணும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்று வரைக்கும் நான் செய்யற ஒரு காரியம், யாரெல்லாம் இப்படி போய் அப்படி நின்றுட்டு இப்படி கையை கும்பிட்டு நின்றுட்டு இருக்கானோ, எந்த இடத்துல நான் போற வழியா இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் அவனுக்காக ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, நான் சந்திக்க முடியாவிட்டாலும் யாரை கொண்டாவது இவனை சந்தித்து விடும் என்று ஜெபித்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு நான் போவேன். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுகிறேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ஒரு பாரம், இந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள வரணும். கைகளை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷனுடைய நெற்றிகளில் என்ன செய், அடையாளம் போடு என்று ஆவியானவர் சொன்னார். கையை உயர்த்தி சத்தமார் அல்லேலூயா சொல்லுவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமுக்காக, நகரத்துக்காக, எருசலேம் மக்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவனுடைய நெற்றியிலே நீ அடையாளம் போடு. கைகளை தட்டி, கைகளை தட்டி இன்று பெருமூச்சு விட்டு அழுகிற உங்களிடத்தில் ஆண்டவர் உங்கள் நெற்றியிலே அடையாளம் இடும்படி ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். கண்ணீர் விட்டு கதறுகிற, பெருமூச்சு விட்டு அழுகிற ஒவ்வொருடைய நெற்றியிலும் அடையாளம் இடும்படிக்கு ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? உங்க குடும்பத்தை மறந்து, உங்க பிள்ளைகளை மறந்து, தங்களுடைய காரியத்தை மறந்து, ஊழியமே முக்கியம், ஆத்துமாக்கள் தான் முக்கியம், கர்த்தருடைய காரியம் தான் முக்கியம், கர்த்தருடைய ஊழியம் தான் முக்கியம். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். கைகளை உயர்த்த அல்லேலூயா சொல்லுவோம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் அவங்க காரியத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க காரியத்தை கரெக்டா பார்க்குறாங்க. அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டு. எதை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றி என்ன அக்கறை கிடையாது, கர்த்தருடைய காரியத்தை குறித்து சிந்தை கிடையாது. ஆண்டவருக்காக என்ன செய்யற, ஆண்டவருக்காக என்னங்க செய்றீங்க? சம்பாதிக்கிறீங்க, வீட்டில் வேலை பார்க்குறீங்க, பிள்ளைகளை கவனிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க. ஆண்டவருக்காக என்ன செய்யறீங்க? கர்த்தருடைய காரியமாக நீ என்ன செய்கிறாய்? இந்த காலை வேளையிலும் ஆண்டவர், இந்த பகல் வேளையில் நம்மிடத்தில் ஆண்டவர் பேசும்படிக்கு ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். எனக்காக நீ என்ன செய்யற? உனக்காக ரத்தத்தை சிந்தி, உனக்காக என் ஜீவனை கொடுத்து, உனக்காக என் கடைசி துளி ரத்தத்தையும் உனக்காக சிந்தினே, எனக்காக நீ என்ன செய்யற? உன் வேலை உண்டு, உன் காரியம் உண்டு, உன் குடும்பம், உன் காரியம் எல்லாம் உன் காரியம். உங்களுடைய காரியங்களை பார்த்துக்கிற என் காரியமாக யார் போவான்? தேவ சமூகத்தில் இன்றைக்கு நீங்களை அர்ப்பணிப்பீர்களானால் உங்களை ஆயிரங்களாய் பெருக பண்ண போகிறார். உங்களை ஆயிரங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே என்னுடைய நெற்றியில அடையாளம் இடும். நான் இனி முதற்கொண்டு நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, இனி முதற்கொண்டு உமக்காக உம்முடைய சமூகத்தில் ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன். எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்து காரியம், என் பிள்ளைகள் காரியம், இதேதான் உன் சிந்தையில். கடையில ஒரு சேலை புதுசா தொங்கிடக்கூடாது. அதை வாங்குற வரைக்கும் சில பொம்பளையாளுக்கு தூக்கம் வராது. அதுல ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்னா ராத்திரி தூக்கமே வராது. எப்படா காலையில கடைக்கு எந்திரிச்சு கடைக்கு போலான்னு தான். ஆண்டவருடைய காரியமாக இந்த பகல் வேளை நம்மை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு ஆயிரங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தருக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யுங்க? அர்ப்பணிங்க. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் சொல்லுகிறேன். ஒரு 2.5 வருஷமா இன்னைக்கு ஒரு காலையில் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் 6:15 வரைக்கும் 2.5 வருஷமா இன்றைக்கு ஒரு 10 ஒரு 60 பேர் முதல்ல தொடங்கணும். ஒரு 40 பேர்கிட்ட எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேசத்திற்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக,
சபைகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, தேசத்தில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் கடந்த 2.5 வருடங்களாக இன்னைக்கு பலர் இன்னைக்கு இதில் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், தேசத்தை குறித்த பாரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம். சில காரியத்தை நம்ம தியாகம் பண்ண வேண்டியது வரும். தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டியது வரும். நம்முடைய காரியங்களை தியாகம் பண்ண வேண்டியது வரும். நீ பண்ணி பாருங்க, உங்க பிள்ளைங்க நீங்க நினைக்கிறதுக்கு மேல உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயரத்துல கொண்டு போவார். நீ உன் பிள்ளைக்கு இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, அதுக்கு மேல பல அடி உயரத்துல உன் பிள்ளைகளை கொண்டு போயிடுவார். எத்தனை பேர் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இன்னைக்கு வந்திருக்கீங்க? புருஷனை குறித்த கவலையோடு வந்திருக்கீங்க. பல நேரத்திலும் எங்க பிள்ளைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது, சின்ன குழந்தைகளா இருக்கும்போது வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது, என் பிள்ளைகளுக்கு காய்ச்சலா வரும்போது, அந்த தெருவில் யார் யார் எந்தெந்த பிள்ளைக்கெல்லாம் சுகமில்லாமல் இருக்கோ அந்த பிள்ளைகளுடைய பேரெல்லாம் சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். என் பிள்ளைக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ஒரு பாரம் நமக்குள்ளே வறுமையானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய நெற்றிகளை அடையாளம் விடும்படி விரும்புகிறார். நீ கர்த்தருடையவள், நீ என்னுடையவள், நீ எனக்கு சொந்தமானவள், நீ பரலோகத்துக்குரியவள் என்று ஆண்டவர் உங்களை அடையாளம் விடும்படி இங்கே வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய இந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பகல்வேளை அந்த பாரம் எனக்குள்ள வரணும். அதை நீ செய்தாதான் உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சுயநலவாதிகள் தான். தான் காரியம் தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, தான் ஊழியம் உண்டு, தான் காரியம் உண்டு. பிரதர் ஜெபம் நடத்துறது போல என் ஊழியம், என் காரியம், என் பிள்ளைங்க, என் விசுவாசி, என் காரியங்கள்லாம் இப்படியே போய்கிட்டு இருக்கிறதுனால தான் உலகத்தில் இன்னைக்கு சாத்தான் அவன் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். நீங்களும் நானும் எந்திரிச்சிட்டோம்னா அவனை உட்கார வைக்கலாம். நீங்களும் நானும் கர்த்தரை கொண்டாடணும்னா அவன் திண்டாட ஆரம்பிச்சிருவான். கைகளை தட்டி, கையில தான் சத்தம், கை தட்டுற சத்தம் தான், வாயில ஒரு சத்தம் வர மாட்டேங்குது. வாயில நல்ல சத்தமா நல்லா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 2 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கும்படியா நான் விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துர்க்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. சரி, போதும். எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? எல்லாரும் படிங்க பாப்போம் அந்த வசனத்தை. நெகேமியா 1:4 எல்லா வசனம் எடுத்துட்டீங்க. எத்தனாவது பக்கம் அது? 603. 603வது பக்கம் எடுங்க டக்குன்னு. எல்லாம் அந்த வசனத்தை வாசிங்க. சேர்ந்து வாசிங்க. போதும். இந்த வார்த்தைகளை நான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது, எந்த வார்த்தைகளை நெகேமியா கேட்டார்? எருசலேமின் அலங்கமெல்லாம் இடித்து போட்டு விட்டார்கள். எருசலேமின் வீதிகள் எல்லாம் தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். எருசலேம் பாழாக்கப்பட்டு விட்டது. அதனுடைய மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. அடையாளமே தெரியாத அளவுக்கு எருசலேமை அவர்கள் அழித்து விட்டார்கள் என்று அங்கிருந்து சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டபோது வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்கிறானாம்? உட்கார்ந்து என்ன செய்கிறான்? சத்தமா சொல்லுங்க. கேட்டபோது என்ன செய்தான்? உட்கார்ந்து தலையில துண்டை போட்டு உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய நகரம், நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பட்டணம், நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனங்கள், அந்த பட்டணத்தினுடைய அலங்கம், அந்த பட்டணத்தினுடைய வீடுகள் எல்லாவற்றையும் தீக்கிரையாக்கி விட்டார்களே. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவன் உட்கார்ந்து அழுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த பட்டணத்தை குறித்து வந்த ஜனங்களிடத்திலே விசாரிக்கிறான்.
என்ன செய்கிறான்? சத்தமா சொல்லுங்க. விசாரி. தேசம் எங்க போயிட்டு இருக்குன்னு நீ அறியணும். தேசத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த அரசியல்வாதிகள் என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணும். சபைகளுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நீ அறிஞ்சுக்கணும். தேவ ஜனங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீ அறியணும். ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய நிலைமை என்னங்கிறத நீ அறியணும். விசாரிக்கிற ஒரு அனுபவம். என்ன அனுபவம் சொல்லுங்க எக்கா? அந்த கடையில ஒண்ணுக்கு ஒண்ணு இலவசம் போட்டிருக்கானாம்ல, நாம என்ன விசாரிக்கிறோம்? இந்த கடையில தங்கத்துக்கு இவ்வளவு விலை குறைச்சிருக்கானாம்ல. கர்த்தருடைய காரியத்தை குறித்து அவன் விசாரிக்கிறவனாக இருந்தான். தேவர் பிள்ளைகளை குறித்து விசாரிக்கிறவனாக இருந்தான். அலங்கத்தை குறித்து விசாரிக்கிறான். தேவ ஜனங்களுடைய நிலைமைகளை குறித்து அவன் விசாரிக்கிறான். இந்த அனுபவம் நமக்குள்ளே வரணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் உட்கார்ந்து அழுது சில நாட்கள் துக்கித்து உபவாசித்து மன்றாடி தேவனிடத்திலே மன்றாடி செபிக்க ஆரம்பித்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இந்த தேசம் எங்க போய்கிட்டு இருக்குன்னு நமக்கு அறியணும். ஒவ்வொரு நாளும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தேசத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த அரசியல்வாதிகள் என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இதையெல்லாம் கேட்டு அறிந்து நாம் உட்கார்ந்து ஜெபிக்கிற அனுபவம் உனக்கு இருக்குமே. ஆனால் இந்த தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமா நீ மாற போற. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. நாங்க செய்யற ஜெபம் எல்லாம் என்னன்னா, இந்த கடைசி காலை எழுப்பதில்லை, எங்களுக்கு ஒரு சின்ன பங்கு வேணுங்கிறதுக்காகத்தான் காலையிலேயே எழுந்து புறாவை போல கூவி கொண்டு இருக்கிறோம். 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் சரி, 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் சரி, கரெக்டாக 5 மணிக்கு அலாரம் அடிச்சிடும். 5லேருந்து 6 வரைக்கும் ஆங்காங்கு மகாராஷ்டிரா, அங்கே குஜராத்திலேருந்து கூட எங்கள் ஜெபத்தில் இணைந்து கொள்வார்கள். ஆங்காங்கே தேசத்தில் பல இடங்கள்லேருந்து இணைந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த கடைசி கால எழுப்புதல்ல எங்களுக்கு ஒரு பங்கு வேணும். நாங்களும் அந்த உள்ளங்கை மேகத்தை நானும் பார்க்கணும் ஆண்டவரேக்காக. அந்த ஜெபிக்கிற அனுபவம் உனக்குள்ள வருனா, உன் பிள்ளைய குறித்து கவலைப்படாத, உன் புருஷனை குறித்து கவலைப்படாத, உன் மனைவியை குறித்து கவலைப்படாத, வேலையை குறித்து எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி உன் பிள்ளையினுடைய காரியத்தை எழுதி வச்சுக்க. கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அந்த பாரத்தை மட்டும் எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 53 நாட்களில் அவன் யாரு ஜெபிக்கிறாங்களோ அவர்களை கொண்டே அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. நீங்க ஜெபிச்சீங்கன்னா, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா, அவளுடைய ரட்சிப்பு உங்க மூலமா தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. அவளுக்கு இன்னும் வேணும். நாம என்ன சொல்றோம்? அவளுக்கு சொல்லுங்களேன். நாங்க வாயில சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ள என்ன செய்வோம்? அப்படியே ஓரத்தில் அப்படியே இருக்கும். அவளுக்கு இன்னும் ஜெபிக்கிறவர்களை கொண்டே கர்த்தர் இந்த திட்டத்தை நிறைவேற்றார். நீ என்னென்ன காரியத்துக்காக நீ ஜெபிக்கிறியோ அந்த திட்டத்துக்கு உன்னையே கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நெகேமியா கேட்ட பொழுது உட்கார்ந்து அழுது ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு உபவாசித்து அவன் துக்கித்து அழுதது நிமித்தம், அவனுக்குள் அந்த பாரத்தை கர்த்தர் வச்சது நிமித்தம், அவனுக்குள் அந்த தீப்பொறிய கர்த்தர் வச்சது நிமித்தம் அவனை கொண்டே கர்த்தர் கொண்டு போறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவனை கொண்டு கர்த்தர் அவனுக்கு செய்ய வேண்டிய சகாயத்தை செய்து அவனை கொண்டே எருசலேமை மறுபடியும் அந்த மதில்களை கட்டி எழுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வந்தபோது மனைவி சொன்னாங்க, நிறைய பேர் இந்த இடத்துல ஜெபத்துக்கு கூடி வந்தாங்க. இந்த கொரோனாவுக்கு பின்னாடி ஆட்கள் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் என்னது? அப்பப்போ வரும் போகும், அப்பப்ப சுகத்துக்காக வரும், அதுக்காக வரும், இதுக்காக வரும், கிடைச்ச உடனே ஆளை காணாம போயிடும். அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர்
தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் அதல்ல. உன்னையும் ஆசீர்வதிக்கணும், உன்னை கொண்டு மற்றவர்களையும் நான் ஆசீர்வதிக்க போறேன். கைகளை தட்டி, கைகளை தட்டி, ஆபிரகாமே, நீ நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அது மட்டுமல்ல, உன்னை அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் நான் வைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. நீங்க மட்டும் ஆசீர்வாதமாய் இருக்கணுமா? நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், அல்லது மற்றவர்களும் என் மூலமா ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் ஜெபிக்கிறவர்களை உருவாக்குகிறார். நீங்க ஒரு இடத்துல உங்க மூலையில உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்க ஏரியாவில் உங்களை கர்த்தர் உபயோகிக்க போறாருன்னு தெரிஞ்சுக்குங்க. ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆத்துமாக்களுக்காக, உங்களுடைய கிராமத்திற்காக, உங்களுடைய ஆலயத்திற்காக, இந்த உங்களுடைய இருக்கிற அந்த பட்டணத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களை கொண்டு அந்த பட்டணத்துக்களை ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறாருன்னு அர்த்தம். நல்லா கையை தட்டி அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேறொரு காரியத்தை கூட நான் சொல்லி நான் முடிக்கும்படியா நான் விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்தர் 4:1. நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்தபோது, மொர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து, சத்தமா படிங்க, ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் இன்னொருத்தர் சத்தமா வாசிக்க பாப்போம். நடந்த, எல்லாரும் சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்தபோது, மொர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் வீதியிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தமாய் அலறிக்கொண்டே அவன் தெருவுக்கு வந்தான். எதை கேள்விப்படுகிறான்? யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள். அகாஸ்வேரு ராஜா அவன் தேதியை நிர்ணயித்து விட்டான். அதற்கு பின்பாக ஆமான் என்ற ஒருவன் அதற்கு சதி செய்து கொண்டிருக்கிறான். ஒரே நாளில் யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. என்னென்ன காரியத்தெல்லாம் நீங்க கேள்விப்படுறீங்களோ உடனே நீ முழங்கால போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமேன் வராதே வாயில. அவன் கேள்விப்பட்டவுடன் தன் வஸ்திரத்தை என்ன செய்கிறான்? கிழிக்கிறான். சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு ரெட்டு உடுத்திக் கொண்டு கிழிந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு தெருவழியாய் வெளியே வந்து துயர சத்தமாய் அலறிக்கொண்டு வருகிறான். அநேக ஜனங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரியல. தெரிஞ்சவர்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறார்கள். தெரிஞ்சவர்கள் எல்லாம் அங்கே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பயந்து ஒதுங்கி விட்டார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் அலறிக்கொண்டு மகா துயர சத்தமாக தெருவில் வந்து கதறுகிறார். ஐயோ, என் குலம் அழிய போகிறது, என் ஜனம் அழிய போகிறது என்று துயர சத்தமாய் தெருவுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜெபிக்க கூட நீ வெட்கப்படுற உன்னைய இந்த காலத்துல மொர்தெக்காய் என்ன செய்கிறான்? தன் குலத்திற்காக அவன் துயர சத்தத்தோடு கூட அவன் எழுந்து என்ன செய்கிறான்? தெருவுக்கு வந்து அலறுகிறான். கற்ப வேதனை படுகிற ஒரு அனுபவம். என கருமையான தேவ பிள்ளையே, கொஞ்ச நாட்கள் கழித்தவுடன் ராஜா ஆமான் இடத்துல கேட்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்கும் போது அவன் நினைக்கிறான், என்னத்தான் கனம் பண்ண போறாரு நினைச்சு அவன் சொல்றான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் ராஜ வஸ்திரம் தரிக்கணும்,
தலையில தலப்பாக வச்சிருக்கணும், ராஜமுடி இருக்கணும், குதிரை மேல உட்கார வைக்கணும், ராஜாவுடைய பாதரட்சை தரிப்பிக்கணும். ராஜா உட்கார குதிரை மேல உட்கார்ந்து தேசம் எங்கும் அவனை காணும்படிக்கு என்ன செய்யணும், தெரு வழியா உலாவி கொண்டு போக வேண்டும் என்று அவன் சொன்னான். ராஜாவினிடத்தில் கட்டளை வந்தது, நீ சொன்னது ஒன்றும் தவறாமல் மொர்தெகாய்க்கு போய் செய். மொர்தெகாய்க்கு இந்த கனம் கிடைக்க காரணம் என்ன? அவன் துயர சத்தமாய் தம் ஜனத்திற்காக வெளியே வந்து அவன் அலறுகி தேவனுடைய சமூகத்திலே அலறுகிறான், உபவாசிக்கிறான், எஸ்தரை ஜெபிக்க வைக்கிறான், உபவாசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ராஜ அரண்மனைக்குள்ள நீ ஜெபம் பண்ணு, ராஜ அரண்மனைக்கு வெளியே நாங்க ஜெபம் பண்றோம்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மொர்தெகாய்க்கு ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டது. என்ன வஸ்திரம்? 100 ரூபாய் சேலை தான் கட்டிட்டு இருக்கான்னு கவலைப்படாத. அவங்க வஸ்திரம் தரிக்கிற மாதிரி என்னால தரிக்க முடியலையே கவலைப்படாத. ராஜா ஒருவர் ஒரு நாள் உனக்காக கட்டளையிடுவார், நான் என் பிள்ளையை கனம் பண்ணும்படி அழைத்து கொண்டு வா. அன்றைக்கு கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை கனம் பண்ணுகிற நேரம் வரும். அன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்கிற நேரம் வரும். உன் அவமானம் தீர்கிற நேரம் வரும். ராஜா உன்னை கனம் பண்ணுவா. யார் ராஜாவை கனம் பண்றாரு? யார கனம் பண்றாரு? யார கனம் பண்றாரு? துயர சத்தமாய் ஆத்துமாக்களுக்காக, தன் குலத்திற்காக, தன் ஜனத்திற்காக தெருவுல வந்து நின்று கத்துனா. எதுக்கு தெருவுக்கு வரணும்? நான் சம்பாதிக்கணும், அடக்க ஒடுக்கமா கௌரவமா நான் வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிற இடத்துல, இந்த காலத்துல எதுக்கு தெருவுல வந்து நின்று நான் கத்தணும் நினைக்கலாம் இல்ல? எதுக்கு என் பணத்தை, என் பிள்ளைகளுக்கு செலவு பண்ண வேண்டிய பணத்தை ஊழியத்துக்கு செலவு பண்ணணும் நினைக்கலாம்ல? என்ன பாரம் உனக்குள்ள இருக்கு? இவ்வளவு செலவு பண்ணி இந்த கூட்டங்களை நடத்துறாங்களே, இந்த கூட்டத்துக்கு நீ என்ன செய்யற? வந்து வேடிக்கை பார்த்துட்டு நீயும் ஜெபிக்கிறது இல்ல, நீ உனக்குள்ளே அந்த ஆத்தும பாரம் இல்ல, அந்த ஆத்தும பாரம் உள்ள இருக்கிறவனை நீ தாங்கிறது இல்ல. ராஜா யாரை கனம் பண்ணுகிறார்? ராஜ வஸ்திரம். கர்த்தர், நீ இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கற்ப வேதனைப்படுகிற அனுபவம் தேசத்திற்காக, குடும்பங்களுக்காக, சபைக்காக இந்த பாரம் உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் ராஜா கனம் பண்ணுகிற நேரம் வரும். நீ இருக்கிற தெருவிலேயே கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவார், நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கைகளை தட்டி உன் வஸ்திரத்தை மாற்றுவார்கள். ஆண்டவர் தம்முடைய வஸ்திரத்தை, எனது ராஜ வஸ்திரத்தை தரிப்பிப்பார். ஒரு ராஜாவே இப்படி கனம் பண்ணுவான் என்று சொன்னால், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன் உன்னை கனம் பண்ணும்போது உலகமே உன்னை பார்க்கும். உன் சந்ததி யாருன்னு பார்க்கும். ஆண்டவர் உன்னை கனம் பண்ண, உன் சந்ததியவே கனம் பண்ணுவார். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலியா சொல்லுவோம். ராஜ வஸ்திரத்தை உனக்கு கர்த்தர் தரிப்பிப்பா. கால்களில் பாதரட்சை, ராஜாவினுடைய பாதரட்சை. ராஜா உட்காருகிற அந்த குதிரை, சைக்கிள்ல போறேன்னு கவலைப்படாத, பெட்ரோல் வாங்க காசு இல்லைன்னு கவலைப்படாத, இருசக்கர வாகனத்தில் ஏதோ ஒரு ஓட்ட வண்டியில போய்கிட்டு இருக்கேன்னு கவலைப்படாத. நாள் ஒன்று வரும், ஆத்துமக்களுக்காய் கண்ணீர் வடிக்கிற உனக்காக, உன் குடும்பத்தை உயர்த்தும்படிக்கு ராஜா ஒரு நாள் உன்னை அழைத்து வருவார். என் பிள்ளைய கனம் பண்ண நான் விரும்புறேன், என் பிள்ளைய இந்த தேசம் அறியணும்னு நான் நினைக்கிறேன், என் பிள்ளைய இந்த தேசத்துக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கனம் பண்ணுகிற நேரம் ஒன்று வரும். கையை உயர்த்தி, சத்தமா கையை உயர்த்தி, எல்லா வாய்களை திறந்து அப்படியே துதிங்க பார்ப்போம். எல்லா வாய்களை திறந்து, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நடந்து போறன்னு கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு வாகனத்தை அனுப்புவா. நடந்து போறன்னு கவலைப்படாத, கால் வலிக்குதேன்னு கவலைப்படாத, கர்த்தர் உனக்காக வாகனத்தை அனுப்புவா. ராஜா உன்னை கனம் பண்ணுகிற நேரம் வரும் பொழுது உன் நிலைமை எல்லாம் மாறும், உன் கண்ணீர் எல்லாம் மாறும், உன் வஸ்திரம் மாறும். உன்னுடைய வேதம் சொல்லுகிறது, ராஜா கனம் பண்ணுகிறவனை அலங்காரம் பண்ணணும். ராஜா கனம் பண்ணுகிறவனை என்ன செய்யணும்? அலங்காரம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை என்ன செய்யணும்? அவனை கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சு
அவன் நல்ல அவனை குளிக்க வச்சு அவனுக்கு வஸ்திரத்தை மாற்றி முடிய வெட்டி அவனுடைய என்ன செய்யணும், அவன் சுகந்த வர்க்கமிட்டு ஆண்டவர் உன்னை கனம் பண்ண நினைக்கும் போது நீ அடையாளம் இல்லா தெரியாத அளவுக்கு கர்த்தர் மாற்றி விடுவார். கையை போய் தள்ளியா சொல்லுவோம். சொல்லுங்க, உன்னுடைய நிறம் மாறிடும், உன் கலர் மாறும், உன் வஸ்திரம் மாறும், உன் செருப்பு மாறும், உன்னுடைய வாகனம் மாறும், உன் தலையில கிரீடத்தை கர்த்தர் வைப்பாரு. ராஜா உன்னை கனம் பண்ணுவார். எந்த ராஜா யாரை கனம் பண்ணினார்? வாசல் காத்து கொண்டிருக்கிற மொர்தெகாயை ராஜா கனம் பண்ணினார். எந்த வேலை செய்யறன்னு கவலைப்படாத. இழிவான வேலை எதுவுமே கிடையாது. எந்த வேலை செய்யறங்கிற அதை பற்றி கவலை இல்லை. நீ ஆண்டவருடைய பாரத்தை உன் பாரமா நினைச்சு இந்த ஆண்டவருடைய இந்த ஆத்தும பாரம் உனக்குள்ளே வருமே, ஆனால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுகிற நேரம் வரும். வேதம் சொல்கிறது, பார்வோன் யோசேப்பை அழைத்து அனுப்பினான். எங்கிருந்து? சிறைச்சாலையில் இருந்துதான யோசேப்பை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி யோசேப்பை அழைத்து கொண்டு வர சொன்னான். கையை போய் தள்ளில சொல்லுவோம். ஒருவேளை சிறையிருப்பில் இருக்கிறது போல நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். வெளியில் எங்கும் போக முடியாத நிலைமை நினைக்கலாம். ராஜா ஒரு நாள் உனக்காக கட்டளை இடுவார். என் பிள்ளைய சிறையிருப்பிலிருந்து அழைச்சிக்கிட்டு வெளியே கொண்டு வா, என் பிள்ளைய அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வா, என் பிள்ளைய நான் கனம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அழைக்க வந்த அந்த போர் சேவகர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த யோசேப்புக்கு வஸ்திரம் மாற்றி, யோசேப்பு வஸ்திரம் மாற்றி சவரம் பண்ணி அவன் குளித்து சுத்தவானாக ராஜாவுக்கு முன்பாய் வந்து நின்றார். ராஜா, வேதம் சொல்லுகிறது, அந்த யோசேப்பு எகிப்தில் எப்படி கனம் பண்ணப்பட்டான் தெரியுங்களா? அந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடையாளம் தெரியாத அளவுக்கு யோசேப்பை எகிப்திலே ஆசீர்வதித்தார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்பா. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நெல் வாங்குறதுக்காக, கோதுமை வாங்குறதுக்காக 11 சகோதரர்களும் சாக்கு பையை எடுத்துட்டு எகிப்துக்கு வந்தபோது அங்க அரியணையில ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அது யாருன்னு இவனுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டா, வந்ததெல்லாம் என்னுடைய சகோதரர்கள் என்று. அடையாளம் தெரியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறார். அடையாளம் தெரியாத அளவுக்கு உன்னையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவரே அந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவர் என்று சொல்றவங்க எல்லாரும் அப்படியே நாம் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவர் உங்களை முத்தரிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் நெற்றியிலே ஆண்டவர் அடையாளம் விடும்படி விரும்புகிறார். அந்த பாரத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, அந்த பாரத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, அந்த கற்ப வேதனை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கனம் பண்ணுகிற மனுஷனா ஆண்டவர் என்னை மாற்ற வேண்டுமானா எனக்குள்ள அந்த பாரத்தை தாங்கப்பா. செபிங்க, வாயை திறந்து கேளுங்க பாப்போம். இந்த பாரத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, அந்த பாரத்தை எனக்குள்ள வையுங்க ஆண்டவரே. வாய்களை திறந்து எல்லாம் கேளுங்க. ராஜாவே, உமக்கு நன்றி ராஜா. இந்த பாரத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, அந்த பாரத்தை எனக்குள்ள வையுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் நெற்றியில அடையாளம் விடுங்க அப்பா, என் நெற்றியில அடையாளம் விடுங்க ஆண்டவரே, என் நெற்றியில அடையாளம் போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. அந்த பாரத்தை எனக்குள்ள வையுங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, அந்த பாரத்தை எனக்குள்ள வையுங்க ஆண்டவரே, அந்த பாரத்தை வையுங்க. அந்த வேதனை எனக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. கற்ப வேதனைப்படுகிற அந்த அனுபவத்தை ஆத்துமாக்களுக்காக, தேசத்திற்காக, ஊழியங்களுக்காக, சபைகளுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக அந்த பாரத்தை எனக்குள்ள வையுங்க ஆண்டவரே. அழுகையா மாறட்டும், உங்களுடைய ஜெபம் அழுகையா மாறட்டும், உங்களுடைய ஜெபம் புலம்பலாய் மாறட்டும். வாய்களை திறந்து ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் புலம்பலாய் மாறட்டும், உங்களுடைய ஜெபம் ஒரு வேதனையாய் மாறட்டும்,
உங்களுடைய ஜெபம் கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரியை போல மாறட்டும். உங்களுடைய முகம் வெளுத்து போகிற அளவுக்கு அந்த ஆத்தும பாரம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த ஆத்தும பாரம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. கண்களை தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணும், கண்களை தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணும், காதுகள் திறந்தருளோ கர்த்தவும் குரல் கேட்கணும், காதுகள் திறந்தருளோ கர்த்தவும் குரல் கேட்கணும். ஆமே. உகந்த காணிக்கையா கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கி விடோ முற்றிலும் எரித்து விடோ. தேவனுடைய வல்லமை, பரிசுத்த தேவனுடைய வல்லமை நெற்றிகளிலே அடையாளம் விடுகிற பரிசுத்த தேவனுடைய அக்கினி ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் வாப்பா. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அந்த பரிசுத்த அக்கினி இப்பொழுது ஒவ்வொருவரையும் முத்திரை இடுவதாக, முத்திரை இடுவீராக, முத்திரை இடுவீராக. அந்த அழுக்குரல், அந்த வல்லமை, அந்த ஆண்டவரே கூக்குரல், அந்த புலம்பி அழுகிற அனுபவம் இப்பொழுது இப்பொழுது ஒவ்வொரு நெற்றியிலும் அடையாளம் இடுவீராக. அக்கினி ஒவ்வொருவரையும் தொடட்டும், அக்கினி தொடட்டும், அக்கினி தொடட்டும், அக்கினி தொடட்டும். அக்கினி இறக்கி விடோ முற்றிலும் எரித்து விடோ, அக்கினி இறக்கி விடும். கேளுங்க ஐயா, அந்த அக்கினி என்னை தொடட்டும், அந்த தேவ அக்கினி என்னை தொடட்டும், அந்த பரிசுத்த அக்கினி என்னை தொடட்டும். அக்கினினால ஞானஸ்நானம் கொடுக்கிறவரே, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவரே, இப்பொழுது தொடுவீராக. ஒவ்வொரு நெற்றியிலும் உங்களுடைய அக்கினி கொண்டு இப்பொழுது முத்தரிப்பீராக. இறக்கி விடோ காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா,